ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாச வருடம் ஆனி மாதம் 28ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூலை மாதம் 24ஆம் நாள், கிழமை வியாழக்கிழமை. இன்று ஆடி மாத சர்வ அமாவாசை தினம். மேஷம் முதல் மீனராசி வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் இதோ. மேஷம், பொருளாதார வளர்ச்சிக்கான தேவையான முன்னெடுப்புகளை செய்வீர்கள். தொழில் திறமைகளை உபயோகப்படுத்தி பொருளாதார வளர்ச்சிக்கு, பொருள் வரவுக்கு, தனவரவுக்கு எல்லா காரியங்களையும் செய்வீர்கள். உங்களுடைய நிர்வாகத் திறமை, ஆளுமை திறமை என்று வெளிப்படும். நண்பர்கள், உறவினர்கள் போல் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. செய்கின்ற செயல்களில் அவசரமும் பதட்டமும் அசட்டு துணிச்சலும் கொள்வதை தவிர்க்கவும். மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்கள் வெற்றியை தரும். தொழில்சார் அலைச்சல்கள் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு வருமானத்தையும் ஆதாயத்தையும் பெற்றுத் தருவார். ரிஷபம், பணிச்சுமை அதிகரிக்கும். இருந்தாலும் தன்னம்பிக்கையும் தனவரமும் அதிகரிக்கும். நீங்கள் பேச்சில் அடிக்கடி மாறி மாறி பேசுவது இன்றைய நாளுக்கு பலவீனமாக தெரியும். அதை தவிர்க்கவும். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். புதிய நபர்கள் குடும்பத்தில் அறிமுகமாவார்கள். முயற்சி எடுப்பதில், மாற்றங்கள் செய்வதில் உங்கள் ஆளுமை திறமை வெளிப்படும். நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தராது என்பதால் அதை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களை செய்வதை தவிர்க்கவும். மிதுனம், இன்று உங்களுடைய குணத்தில், நடவடிக்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய ஒப்பந்ததாரர்கள் அறிமுகமாவார்கள். கூட்டு முயற்சி, கூட்டு தொழில், கூட்டு வியாபாரங்கள் லாபத்தை தரும். இன்று குடும்பத்தில் அதிகார போக்கையும் கண்டிப்பான போக்கையும் தவிர்த்தால் இன்று நன்றாக இருக்கலாம். நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். சகோதரர் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் திட்டமிட்ட பயணங்கள், நெடுந்தூர பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் முன்னேற்றத்தை செய்து உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணையால் வருமானமும் ஆதாயமும் இருப்பதால் அவரை அனுசரித்து செல்வது நல்லது. கடகம், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற செயல்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இல்லையெனில் வேலை செய்யும் இடத்தில் பணிச்சுமை கூடும். அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சச்சரவுகள் வந்து நீங்கும். பேச்சில் உஷ்ணத்தையும் உணர்ச்சிபூர்வமாக பேசுவதையும் தவிர்க்கவும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பயணங்களை இன்று தவிர்க்கவும். தொழிலில் அதிகாரிகள் அனுசரித்து செல்வது மிக முக்கியம். பணவரவு தனவரவு நன்றாக இருக்கும். சிம்மம், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் மீறி உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் வைராக்கியமாக இருப்பீர்கள். அதில் வெற்றியும் காண்பீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். தொழிலில் பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் பணவரவு அதிகமாகும். இருந்தாலும் தொழிலில் சில எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து நீங்கும். பேச்சில் தரம் குறைவதை தவிர்க்கவும். வாழ்க்கை துணை உடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக, அதுவும் உங்களுக்கு ஆதரவாக மாறுவதில் உங்களுக்கு இன்றும் மகிழ்ச்சியாக நாளை கடந்து செல்லலாம். கன்னி, உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடுவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் பணிசுமை கூடியாலும்
அதை குறுக்கோளியில் செய்து முடிக்க முயற்சி செய்வீர்கள். தொழிலில் புதிய திட்டங்கள், தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி காண்பீர்கள். பெண் அதிகாரிகள், பெண்களால் இன்று உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். சகோதரருக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். நண்பர்களால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் பழையவற்றை பேசி மகிழலாம். ஆனால் தேவையற்ற விஷயங்களை பேசி மலரும் நினைவுகளை தொந்தரவாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். அப்படி இருந்தால் இந்த நாளை நீங்கள் எளிதாய் கடந்து செல்லலாம். துலாம், நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு, மாற்றங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். ஆதரவு கொடுக்காத அதிகாரிகள் மாற்றப்படுவார்கள். இருந்தாலும் நீங்கள் அதிகாரிகள் ஆதரவோடு பணி சுமையை குறைத்து திட்டமிட்ட பயணங்களை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். இன்று பெண்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் என்பதால் அவர்களிடம் கவனமும் கண்ணியமும் தேவைப்படும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் எதிர்பாராத லாபங்களை பெறலாம். சகோதர செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை துணை வாக்குவாதத்தை தவிர்ப்பது வாழ்க்கை துணையோடு இந்த நாளை கடந்து செல்ல எளிதாக இருக்கும். விருச்சிகம், உங்களுக்கு என்னதான் திறமை இருந்தாலும், திட்டமிடுதல் இருந்தாலும், உங்கள் பேச்சினால் என்று பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். ஆகவே பேச்சில் நிதானம் தேவை. ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவதை தவிர்த்து விட்டு எல்லோரிடம் ஒரே விதமாக பேசி பழகுங்கள். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உண்டாகும். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் உங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள். நண்பர்களின் செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருக்கும். சகோதரின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார். தனுசு, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். நண்பர்களால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும். பெண்களிடம் பிரச்சனைகள் எதிர்பார்ப்பதால் நீங்கள் கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது. குறுகிய கால பயணங்கள் அல்லது குறுகிய தூர பயணங்களை செய்வீர்கள். தொழிலில் உங்கள் திறமைகள் மதிக்கப்படும். அரசு விஷயங்கள், அரசு இனங்கள் பிரச்சனைகளை தருவதால் இன்று அதை ஒத்திப்படவும். நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அது முக்கியமாக அவருடைய விமர்சனங்கள் உங்களை காயப்படுத்தும். அதை புறந்தள்ளிவிட்டால் இந்த நிலையை சமாளித்து விடலாம். வாழ்க்கை துணை உங்களுக்கு உங்கள் மனதிற்கு நினைத்தது போல் நடந்து கொள்வதால் இந்த நாள் உங்களுக்கு மிகவும் பாக்கியமாக தெரியும். மகரம், தேவையற்ற முயற்சிகளை தவிர்த்தால் இன்று உங்களுடைய பணிச்சுமையை குறைத்து கொள்ளலாம். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். தொழிலில் முதலீடுகள் செய்வதை தவிர்க்கவும். பெண்கள் உங்கள் விருப்பத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடுகள் வேண்டாம். தொழிலில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பிரச்சனையை தரும் என்பதால் இன்று புதிய முயற்சிகள், புதிய வேலைகளை தவிர்க்கவும். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் எதிர்பார்த்த பலனை பெறலாம். சகோதரன் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் ஆளுமை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் அவரை அனுசரித்து செல்வது நல்லது. கும்பம், பழையவற்றை பேசி குடும்பத்தில் குழப்பங்களை கொண்டு வர வேண்டாம். பேச்சில் தரம் தாழ்ந்து பேசவும் வேண்டாம். உங்கள் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதனால் தடவரவு உண்டாகும். உங்கள் விருப்பங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டு இருப்பதை தவிர்த்தால் உங்கள் விருப்பங்கள் எளிதில் நிறைவேறும். அதனால் உங்களுக்கு தடவரவும் பணவரவும் உண்டாகும். அரசு விஷயங்கள், அரசு இனங்கள் பிரச்சனையை தரும் என்பதால் இன்று அதை தவிர்க்கவும். நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. சகோதரன் செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். வாழ்க்கை துணையோடு வாக்குவாதத்தை தவிர்க்கவும். எதிர்பாராத தனவரவுகளில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். ஆகவே இன்று சூதாட்டம், பங்கு சந்தைகளை தவிர்க்கவும். மீனம், தொழில்சார் திறமைகள் மதிக்கப்படும். உங்கள் முயற்சிகளுக்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அல்லது உங்கள் முயற்சிகள் தனவரவை பெற்றுத்தரும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற உங்களுடைய ஆளுமை திறமையை பயன்படுத்திக் கொள்வீர்கள். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற உதவி செய்வார்கள். உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் உதவி செய்வீர்கள். சகோதரன் சிறிது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நிற்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் செலுத்துவது நல்லது. தேவையற்ற பயணங்களை தவிர்த்தால் இந்த நாளை நீங்கள் எளிதாக கடந்து செல்லலாம். இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சந்தோஷம்
நிம்மதி போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தருள்வாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.